Hello everyone, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் பாணி ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 கோடு போட்டுக்கோங்க. இப்போ நான் வரைகிறது பார்த்திங்கன்னா எப்படி வரையக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லி காட்டிகிட்ருக்கேன். நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறீங்க. 2 பக்கமுமே சேம் லென்த் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணுறது தப்பு. ஸோ பாருங்கள், இங்கே வந்து ரொம்ப குறுகலாக இருக்கணும், இவ்வளோ அளவுக்கு ப்ராடாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வரையாதீங்க. பாணி ஒர்க்கு இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாகவே வராது. ஸோ இப்போ எப்படி வரையணும்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு W மாதிரி போட்டுக்கிறோம் ரிவர்ஸில், அண்ட் கீழே அகைன் W போடுறோம். இந்த ரெண்டுத்துக்கான கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் அந்த கேப் இருக்கணும். இதை நல்லா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணியில் போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுடைய ஹேண்ட் இப்படி தான் வந்து வரணும். ஸோ உங்களுக்கு அப்படி வரலைன்னா ஃபஸ்ட்டு 2 கோடு குட்டியாக போட்டுட்டு அப்படி போடுங்க. இவ்வளோ பெரிய கேப் வந்து இருக்கிற மாதிரி போடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் வரைஞ்சி பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே செயின் போட்டுகிட்டே வரலாம். ஏதாச்சும் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெதுவாகவே வரைஞ்சி பழகுங்க. ஸோ பாணி ஒர்க் வந்து நேராக தான் வரணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. டைரக்ஷன் எப்படி வேணால் போகலாம், ஆனால் ஷேப் வந்து கரெக்டாக வரணும். ஸோ பாருங்கள், நான் நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போட்ட மாதிரி இப்போ போடலை, ஒரு ரவுண்டாக தான் வந்துட்டுருக்கு. ப்ரைடல் ப்ளவுஸுக்கு இந்த பாணி ஒர்க் ரொம்ப முக்கியம். ஃபில்லிங்கில் இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து நின்றுட்ட உடனே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்கே உங்களுக்கு வந்து கேப் இல்லைன்னு தோணுதோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அகைன் வேறு ஒரு எட்ஜிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆரி ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான ஆரி மெட்டீரியல்ஸும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அகைன் வேறு ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வரைகிறது பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. நம்ம இஷ்டத்துக்கு தான் வரையணும், ஆனால் ஷேப் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகைன் வேறு எங்கேயாச்சும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வந்திருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பில்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பாருங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி பாணி ஒர்க் பண்ணுறீங்க, அதுவும் தப்பு. இந்த மாதிரி சிலர் போட்டு அனுப்பியிருந்தீங்க, அதுவும் தப்பு. நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சி காட்டினேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வெறும் W மாதிரி போடாதீங்க, நல்லா வளைச்சி வர மாதிரி போடுங்க. எடுத்தோடனே சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பாணி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டியான செயின் ஸ்டிச் தான் போடணும். சில்க் த்ரெட்டில் அவ்வளோ ஈஸியாக அது வராது. ஸோ ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் சுத்தமாகவே வரலை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு நிறைய கலர் ஜரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் சாரீக்கு என்ன கலர் ஜரி வந்து யூஸ் ஆகுதோ, செட் ஆகுதோ, அதை பொறுத்து நீங்கள் அந்த கலர் ஜரிலேயே கூட பாணி ஸ்டிச்சை வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்னதாக உங்களால் செயின் ஸ்டிச் போட முடியுமோ அந்த அளவுக்கு மைன்யூட்டாக குட்டியாக போட்டு பழகுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸோ உங்கள் கையும் அந்த நீடலும் நல்லா சுற்றி வரணும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக
போட்டு முடிச்சிருங்க. ஸோ ஸ்பீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஆரி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு 2 month ஃப்ரீ கோர்ஸ். ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுங்க. ப்ளவுஸ் டிசைனில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸுக்கு ஃபில்லிங் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. கடைசியாக எண்ணாட் போட்டு முடிச்சிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட உள்ள பானி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை பானி ஸ்டிச் முடிச்சுட்டு அப்புறமா கூட அவுட்லைன் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கோங்க. நான் இப்போது ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பெரிய பெரிய செயினாக தான் போட்டிருக்கேன். உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.